அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் நிச்சயமாக நடப்பு நிகழ்வு பகுதியிலேருந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2024 நடைபெற்ற மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய கேள்விகளை தான் நாம் பார்ட் 1 பார்க்க இருக்கிறோங்க. புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய எல்லா மாதிரி தேர்வுகளுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து தான் நடத்தப்படுகிறது. இந்த மாதிரி தேர்வுகள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டெலகிராம் லிங்க் தரப்பட்டுள்ளது, ஜாயின் பண்ணிக்காங்க. உலக பால் தினம் எப்போ அனுசரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1 தான் வந்து உலக பால் தினம் அனுசரிக்கிறாங்க. இந்த உலக பால் தினம் 2024க்கான தீம் கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகிற்கு தரமான ஊட்டச்சத்தை வழங்குவதில் பாலின் முக்கிய பங்கை கொண்டாடுவதில் கவனம் செலுத்துதல். ஸோ உலகிற்கு தரமான ஊட்டச்சத்தை வழங்குவதில் பாலினுடைய முக்கிய பங்கை கொண்டாடுவதில் கவனம் செலுத்துதல் தான் 2024க்கான உலக பால் தினத்தின் கருப்பொருள். கூடுதலான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் வர்கீஸ் குரியன், உலக பசுமை புரட்சியின் தந்தை நார்மன் போர்லாங், இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன் சொல்லலாம், அல்லது ஃபுல் நேமை கேட்டாங்கன்னா மான்கொம்பு சாம்பசிவன் சாமிநாதன். 2 குழந்தைகள் பாதுகாப்பிற்கான சர்வதேச தினம் ஜூன் 1. அப்போ உலக பால் தினமும் ஜூன் 1 தான், குழந்தைகள் பாதுகாப்பிற்கான சர்வதேச தினமும் ஜூன் 1 தான். இண்டெக்ஸ் எக்ஸ் திட்டம் என்பது ஜூன் 21, 2023 தொடங்கியிருப்பாங்க. இந்த இண்டெக்ஸ் எக்ஸ் திட்டம் எந்தெந்த நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருக்குன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கிடையே ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இண்டெக்ஸ் எக்ஸ் திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் இருதரப்பு, அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையே பாதுகாப்பு தொழில்துறை ஒத்துழைப்பை மேம்படுத்தணும், டெவலப்மெண்ட் பண்ணணும். அதுதான் இந்த இண்டெக்ஸ் எக்ஸ் திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். நபார்டு வங்கி இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஜூலை 12, 2024 அன்று நடந்த குரூப் 1B 1C எக்ஸாமில் ஜிஎஸ் பகுதியில் கேட்டிருக்காங்க. நபார்டு வங்கி மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டிருப்பாங்க. நபார்டு வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருப்பாங்க. இங்கே நபார்டு வங்கி எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா ஜூலை 12, 1982 நபார்டு வங்கி தொடங்கப்பட்டது ஜூலை 12, 1982. இதனுடைய தலைமையிடம் மும்பை. இங்கே நபார்டு வங்கியை பற்றி எதுக்கு பார்க்குறேன்னா தமிழ்நாட்டுக்கும் பஞ்சாபோடைய மண்டல மேலாளராக ரா ஆனந்த் என்பவர் பொறுப்பேற்றிருப்பார். டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நபார்டு வங்கியினுடைய தலைமையிடம் மும்பை இருக்குது. நபார்டுக்கான விரிவாக்கம் நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அடுத்து கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையம். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தின் பேர் வந்து இந்திரா காந்தி கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையம்னு சொல்லலாம். இதனுடைய இயக்குனராக CG கர் ஆட்கர் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்து இந்தியாவின் பொருளாதாரம். இந்தியாவினுடைய பொருளாதாரம் 2023-24 நிதியாண்டில் 8.2% வளர்ச்சி அடைந்துள்ளதாக வந்து NSO, அதாவது நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, தேசிய புள்ளியியல் அலுவலகம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா 2023-24 ஆண்டு நிதியாண்டில் 8.2% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவின் பொருளாதார மதிப்பு $3.5 ட்ரில்லியன் இருக்குது. கொற்றவை சிற்பம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? கொற்றவை சிற்பம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் இரும்புலி கிராமத்தில் தான் வந்து 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவை சிற்பம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது பலகை கல்லில் புடைப்பு சிற்பமாக கிடைச்சிருக்கும். ஷாங்கே 6 விண்கலம் பார்த்திங்கன்னா நிலவில் தொலைதூர பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கி இருக்கும் சீன விண்கலத்தின் பெயர் தான் ஷாங்கே 6. இந்த ஷாங்கே 6 மிக முக்கியமான நோக்கம் நிலவினுடைய பல்வேறு மாதிரிகளை சேகரித்து மேற்கொள்வதற்காக அனுப்பியிருப்பாங்க. மே 2024க்கான ஜிஎஸ்டி 2024க்கான ஜிஎஸ்டி வசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.73 லட்சம் கோடி. ஜிஎஸ்டி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 10 தெலுங்கானா மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ உருவாக்குனாங்க? ஜூன் 2, 2014 தெலுங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க.
ஸோ ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாமில். ஸோ தெலுங்கானா மாநிலம் வந்து இந்தியாவினுடைய 29வது மாநிலமாக உருவாக்கியிருப்பாங்க. தற்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் அமைந்துள்ளன. 29வது மாநிலமாக தான் தெலுங்கானா உருவாயிருந்தாலும் ஜம்மு காஷ்மீரை வந்து ஜம்மு அண்ட் லடாக்னு யூனியன் டெரிட்டரிஸாக பிரிப்பாங்க. அதனால் வந்து 28 மாநிலங்களாக தற்போது இருக்குது. 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளன இந்தியாவில். ஸோ தெலுங்கானாவின் தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்து. இதனுடைய முதலமைச்சர் வந்து ரேவந்த் ரெட்டியும், தெலுங்கானாவின் கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஷ்ணு தேவ் வர்மா. உலகின் உயரமான வாக்குச்சாவடி மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசத்தில் தாஷிகாங் என்ற இடத்துல இருக்குது. உலகின் உயரமான வாக்குச்சாவடி மையம் எந்த மாநிலத்தில் இருக்குது? இமாச்சல பிரதேசம். இந்த வாக்குச்சாவடி மையம் பார்த்தீங்கன்னா 2019 செயல்பட்டு வருகிறது. 18வது மக்களவை தேர்தல். 18வது மக்களவை தேர்தலை பொறுத்தவரையும் 7 கட்டமாக நடைபெற்றிருக்கும். இதில் மொத்த வாக்குச்சாவடி வந்து 1.5 கோடி வந்து வாக்குச்சாவடி இருந்தது. மொத்த வாக்களித்தவர்களுடைய பர்சன்டேஜ் 18வது மக்களவை தேர்தலில் வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து 64.2% வந்து வாக்களிச்சிருக்காங்க. குறிப்பாக கிரேட் நிக்கோபார் தீவில் சோன்பன் பழங்குடியினருக்கு வாக்களிக்க உரிமை வந்து வழங்கியிருக்காங்க இந்த 18வது மக்களவை தேர்தலில். தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார், தேர்தல் ஆணையர்களாக வந்து ஞானேஷ்குமாரும் எஸ்எஸ் வந்து இருக்காங்க. அடுத்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, அதாவது ஷார்ட்டாக SCO, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இதனுடைய ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு வந்து எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா ஜூலை 15, 2001. இதனுடைய தலைமையிடம் சீனா. இந்தியா இந்த SCOவில் இணைந்தது 2017 இணைஞ்சிருக்கும். 2024ஆம் ஆண்டுக்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு வந்து எங்கே நடைபெற்றதுன்னா கஜகஸ்தானில் அஸ்தானாவில் நடந்திருக்கு. இது 24வது SCO மாநாடு. அதே 25வது SCO மாநாடு எங்கே நடைபெற உள்ளதுன்னா சீனாவில் நடைபெற உள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் வந்து 10 உறுப்பு நாடுகள் இருக்குது. சமீபத்தில் 10வது உறுப்பு நாடாக இணைந்த நாடு எதுன்னு கேட்பாங்க. ஷாங்காயில் எதுனா பெலாரஸ் நாடு தான் 10வது உறுப்பு நாடாக இணைஞ்சிருக்கும். அடுத்து G7 உச்சி மாநாடு. 50வது G7 உச்சி மாநாடு இந்த ஆண்டு எங்கு நடைபெற உள்ளதுன்னா இத்தாலியில் நடைபெற உள்ளது. 50வது G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இத்தாலியில் நடைபெற உள்ளது. அடுத்து G20 உச்சி மாநாடு. இந்த ஆண்டுக்கான G20 உச்சி மாநாடு 19வது G20 உச்சி மாநாடு பிரேசிலில் நடைபெற உள்ளது. லாஸ்ட்டாக G20 18வது G20 மாநாடு 2023 இந்தியா தலைமை தாங்கியிருக்கும். 19வது G20 மாநாடு வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலில் நடைபெற உள்ளது இந்த ஆண்டு. பிரிக்ஸ் 2024 பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 16வது மாநாடு வந்து எங்கன்னா ரஷ்யாவில் கசான் என்ற இடத்துல இந்த ஆண்டு நடைபெற உள்ளது. ரஷ்யா பிரிக்ஸை பொறுத்தவரையும் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து 2006 ஏற்படுத்தியிருப்பாங்க. இதில் 2010 கடைசியாக வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது தற்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 10 உறுப்பு நாடுகள் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து 5 உறுப்பு நாடுகள் ஆட் ஆகிருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போங்க இது ரிலேட்டடாக பிரிக்ஸ் கூட்டமைப்பை பற்றி. ஸோ 16வது பிரிக்ஸ் மாநாடு வந்து ரஷ்யாவில் நடைபெறுள்ளது இந்த ஆண்டு. அடுத்து நொமேட்டிக் எலிபென்ட் 2024 போர் பயிற்சி. நொமேட்டிக் எலிபென்ட் போர் பயிற்சியை பொறுத்தவரையும் இது ஒரு கூட்டு இராணுவ போர் பயிற்சி. இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய ஒரு கூட்டு இராணுவ போர் பயிற்சி தான். மைத்ரி போர் பயிற்சி. மைத்ரி கூட்டு இராணுவ போர் பயிற்சியை பொறுத்தவரை மைத்ரினாவே இந்தியா தாய்லாந்துக்கு இடையே நடைபெறக்கூடிய போர் பயிற்சி. மைத்ரி இந்தியா தாய்லாந்துக்கு இடையே போர் பயிற்சி. சைக்ளோன் போர் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா எகிப்துக்கு இடையான கூட்டு சிறப்பு பயிற்சி தான் சைக்ளோன் கூட்டு பயிற்சி. அடுத்து டெசர்ட் நைட் கூட்டு பயிற்சி. டெசர்ட் நைட் என்பது இது ஒரு விமானப்படை போர் பயிற்சின்னு சொல்லலாம். இந்த டெசர்ட் நைட்டை பொறுத்தவரையும் 3 நாடுகள் வந்து பங்கேற்கிறது. இந்தியா, பிரான்ஸ், அமெரிக்கா. டெசர்ட் நைட்டை பொறுத்தவரையும் இந்தியா, பிரான்ஸ், அமெரிக்கா. அடுத்து சதாத்தன் சிக் போர் பயிற்சி. சதாத்தன் சிக் போர் பயிற்சியை பொறுத்தவரையும் இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய கூட்டு இராணுவ பயிற்சி தான் சதாத்தன் சிக். அடுத்து மிக முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வு CNG மூலமாக இயங்கக்கூடிய இருசக்கர வாகனத்தை உலகிலேயே ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 வீலரை அறிமுகப்படுத்தின கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் தான். ஸோ உலகிலேயே முதல் முறையாக கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அதாவது சிஎன்ஜியில் எரிபொருளில் இயங்கக்கூடிய வாகனத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்த நிறுவனம் எது? பஜாஜ் ஆட்டோ. இந்த சிஎன்ஜி எரிபொருள் மூலமாக இயங்கக்கூடிய இந்த வாகனத்தினால என்ன யூஸ் ஆகுனா
50% வரை குறைவான CO2 வெளியிடும். 75% குறைவான கார்பனை வெளியிடும். 90% குறைவாக வந்து மீத்தேனை வெளியிடக்கூடியதாக இருக்குது. அடுத்து மக்களின் முதல்வர் திட்டம். மக்களின் முதல்வர் திட்டம் டிசம்பர் 18, 2023 டிசம்பர் 18, 2023 தான் தொடங்கியிருப்பாங்க. இதை வந்து மக்களின் முதல்வர் திட்டத்தை சமீபத்தில் வந்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளுக்கு விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. இந்த மக்களினுடைய முதல்வர் திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா, அன்றாட வாழ்க்கையில் மக்களின் அரசு தேவைகளை நிறைவு செய்தல் தான் இந்த மக்களுடைய முதல்வர் திட்டத்தின் நோக்கம். அடுத்து நீங்கள் நலமா திட்டம். நீங்கள் நலமா திட்டம் மார்ச் 6, 2024 தொடங்கியிருப்பாங்க. நீங்கள் நலமா திட்டம் மார்ச் 6, 2024 தொடங்கியிருப்பாங்க. குறிப்பாக வந்து பல்வேறு திட்டங்கள், தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் மக்களிடையே கொண்டு சேர்ந்திருக்கா, அதனுடைய பயன் எந்த அளவு இருக்குது, குறிப்பாக அதில் என்னென்ன குறைகள் இருக்குன்றத பயனாளிகளை தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்கும் பெரும் முயற்சி தான் நீங்கள் நலமா திட்டம். எப்போ தொடங்கினாங்க? மார்ச் 6, 2024. அடுத்து ஆருயிர் திட்டம். ஆருயிர் திட்டம்னா அனைவரும் உயிர் காப்பும் திட்டம். இது வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருப்பாங்க. குறிப்பாக விபத்து மற்றும் மாரடைப்பின் போது 42,000 டாக்டர்கள் மூலமாக மாணவர்களுக்கு CPR பயிற்சி தொடங்கப்பட்டது. அதுதான் இந்த ஆருயிர் திட்டம்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த PDF ரெடி பண்ண ஜெயப்பிரியா அவர்களுக்கு நன்றி. வணக்கம்.